வந்துருச்சு. கப்பு வீடியோ கேம் ஆட ஆரம்பிச்சானா எதிரிங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். கேமா முடிச்சிடுவா, ஜெயிக்காம விட மாட்டேன். கப்பு, நான் எப்படிப்பட்ட ஆஃபர் எடுத்துட்டு வந்திருக்கேனா? நீ வீடியோ கேம்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் ஹீரோவாக முடியும். என்ன ரியல் லைஃப்ல ஹீரோவா? ரியல் லைஃபோட ஹீரோ. நான்ல சிட்டில நடக்கிற டாக் ஷோல உன் பேரை கொடுத்திருக்கேன். என்ன டாக் ஷோவா? நான் ஒன்னும் சாதாரண டாக் கிடையாது. டாக் ஷோக்கு போய் கேட் பேக் பண்ணிட்டு வர்றதுக்கு. அட ஆமாப்பா, நீ வீடியோ கேம் உலகத்துல மட்டும்தான் ஹீரோவாக முடியும். ரியல் லைஃப்ல ஹீரோவாகிறதுக்கு தைரியம் வேணும்ப்பா, தைரியம். அது உன்கிட்ட இல்ல போல இருக்கே. தைரியமா? அட டாக் ஷோல பண்றதுக்கு அப்படி என்ன இருக்கு? நீ அங்க வந்து பார்த்தா உனக்கே தெரிஞ்சிரும். என்ன ஹாப்பி, ஓகேவா? சரி, இந்தாங்க. வேற எதுவும் இருக்கா? பிரமாதம். நெக்ஸ்ட் டாஸ்க் இத பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் எதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்விங். இப்ப பாருங்க, இதோ பிடிச்சிட்டேன். இப்போ பேக் ஃபிளிப். அடுத்து என்ன சொல்லுங்க, வேற எதுவும் இருக்கா? கப்பு, நீ வேற லெவல்ல பண்ற. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது என்னது? வீட்டுக்குள்ள என்ன சர்க்கஸ் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மீசைய முறுக்க வைக்கிறீங்க. சர்க்கஸ் இல்ல, டாக் ஷோ. நான் கப்போட பேரை டாக் ஷோல கொடுத்திருக்கேன். டாக் ஷோவா? இல்ல இல்ல இல்ல, கப்பு எந்த டாக் ஷோலையும் கலந்துக்க மாட்டான். இன்னாக்கி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நாம எல்லாரும் பப்ளிக் கிட்ட இருந்து தனியா ஒதுங்கி இருக்கணும். நாம நம்மளுடைய பூதாபிமானத்தை மனுஷங்க கிட்ட இருந்து மறைச்சு வைக்கணும். பூதாபிமானமா? அப்படின்னா என்ன? மனுஷங்களுக்கு எப்படி மனிதாபிமானமோ அது மாதிரி பூதங்களுக்கு இருக்கிறது பூதாபிமானம். இந்த பூதாபிமானத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் என்னைக்குமே செட் ஆகாது. அதனால நோ டாக் ஷோ. ஆனா சூரிய அங்கிள். நோ மீன்ஸ் நோ. முறுக்கு மீச. கப்பு, நான் டாக் ஷோக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போய் தீருவேன். ஆனா எப்படிப்பா? உன்னோட உதவியால ஹாப்பி, நீ கப்போட ரூபத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடு. அவ்வளவுதானா? இதான் விஷயமா? வேலை முடிஞ்சது. இந்த காலத்து பசங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சூரிய அங்கிள், நான் ஹாப்பி கூட கொஞ்சம் வெளிய போயிட்டு வரலாம்ல? போயிட்டு வரலாம். பை பை கப்பு. பை பை. பினாக்கி என்ன சொன்னான்னா கப்புவோட ரூபத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுன்னு சொன்னான். ஓ நோ, பினாக்கி என்ன எங்க மாட்டி விட்டுட்டு போறான்? கப்பு 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 நான் தான். பினாக்கி கண்டிப்பா என்னோட பேச்சை கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப இவர்கிட்ட எப்படி சொல்றது பினாக்கி ஒரு எலும்புல தூசியை ஊதி விட்டுட்டு போயிட்டான்னு? இன்னைக்கு நான் நம்மளுடைய பூதாபிமானம் நிறைஞ்ச என்னுடைய சாகச கதைகளை சொல்ல போறேன். நான் சொல்ல போறத நீ சமத்தா கேட்கணும். எங்க போற நெல்லு? ஓ நோ, நான் என்ன இப்படி மாட்டிக்கிட்டேன்? இவரோட போரிங் கதைகளை நான் எப்படி சகிச்சுக்கிறது? கதை நம்பர் 1. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் எங்க? அது இருக்கு. கப்பு, நீ இங்கே இரு, நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வரேன். நோ ப்ராப்ளம். வா வா. சரிங்க, இப்போ உங்க பேரையும் உங்க டாகோட பேரையும் நீங்க சொல்லுங்க. ஓஹோ, கப்பு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் பினாக்கியும் இங்க வந்திருக்கான். இந்த கப்புக்கு காம்படிஷன்ல இருந்து நான் வெளியேற்றியே ஆகணும். கப்பு அவுட் ஆனா பினாக்கியும் அவுட் ஆயிடுவான். வாவ், என்ன அருமையான ஐடியா. கப்பு கேட்ச். இந்த கப்பு ஒன்னும் சாதாரணமான பப்பி இல்ல. எதை தூக்கி போட்டாலும் பின்னாலே ஓடுறதுக்கு. இது என்ன டாகி? இதுக்கு ஃப்ரிஸ்பிய பிடிக்க கூட தெரியலையே. இப்ப அந்த ஃப்ரிஸ்பிய நான் பிடிக்கலன்னா சண்டுக்கு என்ன தோணும்? நான் நார்மல் டாக் இல்லன்னு தோணுமே. உடனடியா நம்ம ஏதாவது செஞ்சாகணும். இல்லனா இவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். இப்போதான் நீ வழிக்கு வந்திருக்க.
இப்ப நான் பாக்குறேன் கப்புவும் பினாக்கியும் இந்த காம்படிஷன்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. கப்பு அட இந்த கப்பு எங்க போயிட்டான்? இங்கேயும் இல்ல. கப்பு கப்பு ஒன்னும் நார்மல் டாக் இல்ல. 4 சுவத்துக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. கமான் கப்பு, இங்க இருந்து வெளியில கிளம்பு. டான்டான், இதோ நான் வெளியில வந்துட்டேன். கப்பு நீ இங்க இருக்கியா? பினாக்கி, என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நான் காயாத வரைக்கும் என்னோட பூதம் பவரை யூஸ் பண்ணவே முடியாது. சொல்லு, இப்ப என்ன பண்றது? அந்த நாய்ங்களே என்ன பாத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு தோர்த்தி தான் வந்துட்டு இருக்கு. ஓடு கப்பு. இந்த டாக்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? நான் தலையில என்ன போட்டிருக்கேன்? பரவாயில்ல, இதுவும் நல்லதா இருக்கு. கப்பு அந்த பக்கம் போயிருக்கு. என்ன இது? இத்தனை டாக்ஸ் எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? ஐயா, அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க. நான் உன்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறேன். இல்ல, வேண்டாம். Thank you. இல்ல. அட என்ன இது? எங்க ஓடுதுங்க? Sorry ஆண்டி. Sorry. பரவாயில்லையே, இந்த காலத்து டாக் ஹெல்மெட் துணி எல்லாம் போட்டுக்கிட்டு போகுது பாத்தீங்களா? ஓடு கப்பு. இன்னும் வேகமா ஓடு. காத்து கப்பு. நல்ல வேளை தப்பிச்சோம். ஓ நோ, தப்பிக்கல. ஓடு. கப்பு, ரைட்ல திரும்பு. அது சிட்டியை விட்டு வெளியே போகும். அந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. வாவ், டயர். கப்பு, டயர்க்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணு. வெரி குட் கப்பு. Come on கப்பு, சீக்கிரம். இந்த கேட் கிட்ட சீக்கிரம் வா கப்பு. கப்பு, இந்த கேட் கடியில டிராவல் பண்ணி போ. அதுங்க வராது. வா கப்பு, இங்க இருந்து போயிடலாம். தண்ணி. ஓ நோ, வழி இல்ல. இப்ப என்ன பண்றது? இப்போ எங்க போவோம்? அடேங்கப்பா, அது ரொம்ப தூரமா இருக்கே. கப்பு, swing. Come on, Kapu, you can do it. Hey, Kapu, you did it. வா வா. அப்படி போடு. அது நனைஞ்சிடுச்சு, நான் காஞ்சிட்டேன். ஓகே, அந்த டாக் சரியான இடத்துக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. நம்மளும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். டாக் ஷோ கிரவுண்ட். இதோ ஃபைனலி நம்ம வந்துட்டோம்.
இந்த டாகி எங்க போச்சோ தெரியலையே. இந்த கப்பு எப்படி வெளியே வந்துச்சு? நான் தான் இந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணனே, அப்புறம் எப்படி வந்துச்சு? இங்க ஒரே ஒரு டாகி மட்டும் தான் இருக்கு. அட மத்த டாக்ஸ் எல்லாம் எங்க போயிடுச்சு? ஏய் ராக்கி, நீ எங்க போன? அப்புறம் இப்படி எப்படி ஆச்சு? டாமி, நீ எப்படி இந்த டயருக்குள்ள மாட்டன? ஹலோ ஹலோ அட்டென்ஷன். டாகிஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இங்க வந்துருங்க. சீக்கிரம் எந்திரி, உன்னால முடியும், சீக்கிரம் போ. Let the show begin. என்னாச்சு இந்த டாக்ஸ்க்கெல்லாம் என்னாச்சு? சோ ஃப்ரெண்ட்ஸ், டாக் ஷோவோட முதல் காம்படிஷன் ஹை ஜம்ப். டாகிஸ் ஜம்ப், கம் ஆன் ஜம்ப். அடடா, என்ன இது டாமி இப்படி படுத்துடுச்சே? கம் ஆன் ராக்கி, கம் ஆன். அந்த டாக் எல்லாத்தையுமே கொஞ்சம் விசித்திரமா பண்ணுதுல. And இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹை ஜம்போட வின்னர் ராக்கி. பிரமாதம். ராக்கி எல்லா டாக்ஸை விட ஹை ஜம்ப் பண்ணிருக்கு. உங்க டாக்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தபடியா ஆப்ஸ்டக்கிள் ஜம்ப்ஸ். இப்போ இந்த டாகிஸ்லாம் அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போகணும். எப்படி பண்ணுதுங்கன்னு பார்க்கலாம். டாகிஸ்லாம் அதனோட ஃபைனல் பொசிஷனுக்கு வந்து நில்லுங்க. ராக்கி, ஆர் யூ ரெடி? சீக்கிரமா போ. நாம இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சே ஆகணும். சீக்கிரம் போ 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 போ. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். ரெடி ஸ்டார்ட். ஆல் தி பெஸ்ட் கப்பு. இப்போ நீங்களே பாருங்க. டாமி ஃபர்ஸ்ட்ல, ராக்கி செகண்ட்ல இருக்கு. அட என்னாச்சு? டைகர் கீழ விழுந்துருச்சு. அதால நிக்க முடியல. ஆனா இப்போ ஃபைனலா ராக்கி போயிட்டு காம்போ. ரெண்டாவது ஜம்ப் ராக்கி அண்ட் மூணாவது ஜம்ப் நோ. இப்போ கடைசியா யார் அந்த ஆப்ஷன்ஸ்ல மேல போய் ஸ்விம் பண்ணி நிக்கறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்த சின்ன டாகியால இந்த பக்கம் போய் வா. நாம முடியல, காலக்கிடுச்சு. சூப்பர். ராக்கி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஓ, ராக்கி கீழ விழுந்துருச்சு. அண்ட் இதோட ஃபைனலா ராக்கி அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் கப்பு சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. பாருங்க, ராக்கியால எழுந்திருக்க கூட முடியல. இந்த குட்டி டாகா இருந்தும் பாருங்க, கப்பு இந்த கான்டெஸ்டோட வின்னர் ஆகிட்டான். ராக்கி, உன்னால இது கூட செய்ய முடியலையா? சபாஷ் கப்பு, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம டாக் ஷோவோட வின்னர் கப்பு. இப்போ நீ என்னோட 130வது கதையை கேட்கணும். இந்த கதையில எதிரிங்க மேல நான் எப்படி தாக்குதல் நடத்துறது தெரியுமா? நான் ஒருத்தன், அவங்க 20 பேர். நான் அந்த நேரத்துல என்ன பண்ண உனக்கு தெரியுமா? அட எங்க ஓடுற நீ? போதும் சூரிய அங்கிள், நிறுத்துங்க. இதுக்கு மேல நான் ஒரு கதை கேட்டாலும் சரி, அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஹாப்பி, நீ இங்க இருக்கேன்னா அப்போ கப்பு எங்க? கப்பு டாக் ஷோக்கு போயிருக்கா. என்ன டாக் ஷோக்கா?